Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் முகாமிற்கு முறையான அறிவிப்பு இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. வந்தவாசி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொள்ளுமாறு முறையான அறிவிப்பு ஏதும் விடுக்கப்படாததால் மாற்றுத்திறனாளிகளின் வருகை குறைவாக காணப்பட்டது. மேலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பள்ளி வேலை நாட்களில் இந்த முகாம் நடத்தப்பட்டதால் மாணவர்களின் கல்வியும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மொதூர், கோளூர், வஞ்சிவாக்கம், ஆசனப்புதூர், வழுதளம்பேடு, ரெட்டம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 20,000 ஏக்கரில் நெற்பயிர்களை நடவு செய்திருந்தனர். இந்நிலையில் சமீபத்திய பருவம் தவறிய மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நிலத்திலேயே உதிர்ந்து முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்தும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு முறையான கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையினால பயிருங்க பூரா அழிவு நிலைமை, அறப்பறக்க முடியாத பாத்தும் இதுவும் மேயற நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால அரசாங்க அதிகாரிகள் யாரும் இன்னும் சரியா கவனிக்கல எங்களை. அதனால இதுக்கு உரிய நிவாரண நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் எங்களுக்கு பதில் அளிக்குமாறு தண்ணி வடிகிறதுக்கும் இந்த கதிர் போனதுக்கும் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் சேதமான 78,000 ஏக்டர் நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை, RS மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 78,000 நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானது. வெள்ள பாதிப்புகளை கணக்கிட்டு உடனடியாக ஸ்டாலின் அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் வெள்ள நிவாரண நிதியையும் தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தில் முழுமையான காப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தற்போது பெய்த தொடர் மழை மற்றும் அதீத கனமழையால 78,000 ஹெக்டேர்ல அறுவடை தயாரான நெல் முளைச்சிருச்சு. இது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆய்வு நடத்தி இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வழங்கப்படவில்லை. எனவே ஒருபோக சாகுபடியை நம்பி கடன் செய்கின்ற ஏழை விவசாயிகளுக்கு தமிழக அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ தேசிய வேளாண் காப்பீடு தொகை 100% வழங்கணும்.